இவர் வந்து இந்த உரிமை தொகை கொடுத்துட்டாரு இல்லையா 5000, அதில் வந்து முன்கூட்டியே கொடுத்ததுனால இவர் கனவு கண்டுட்டு இருக்கிறாரு அடுத்த முதலமைச்சர் இவர் தான்ட்டு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பெண் பிள்ளைகளை பெற்ற பெண் தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் தெரியும் திமுகவுக்கு வாக்களித்தா என்ன ஆபத்துன்ட்டு. இது இப்படி கிடக்க திருமாவளவன் விசிக கட்சி தலைவர் இருக்கிறார், அவர் புலம்பு தொடங்கிட்டாருங்க. அதாவது எப்படின்னா, பிஜேபிக்கு விஜய் வந்து அடிபணிந்தால் அவருடைய அரசியல் வாக்கியம் சூனியமாயிடுமா. அவருடைய அரசியல் வாக்கியம் சூனியமாவதில் அவருக்கு சூனியம் வச்சுக்கிறாரு. உனக்கு என்னப்பா, உனக்கு தான் 4 சீட்டு கொடுத்து வாங்கிக்கன்னு அழுத்தம் கொடுக்குறாங்க. தேர்தலை தனியாக நின்று கெத்தா சந்திச்சேன்னா நீ பேசு, இல்லைன்னா நீ பேசக்கூடாது. இந்த விளம்பர மாடல் அரசை சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புகிற வேலையை பார்ப்போம். தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க, ஆனால் நம்ம இப்படி சிந்திக்கிறோம். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இப்படி பேசுகிறாரு பாருங்க. திமுகவின் பலமே பெண்கள் தானா, பெண்களின் நலனை முன்னிறுத்தி தான் திட்டங்கள்லாம் செயல்படுத்துகிறாராம். என்ன பெண்களின் நலனை நீங்கள் வந்து அக்கறை எடுத்தீங்க? பெண்களின் பாதுகாப்பு கொடுத்தீங்களா? பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்தீங்க, பாதுகாப்பு கொடுத்தீங்களா? தமிழ்நாட்டில் என்னங்க நடக்குது? 2.5 வயசு குழந்தையிலேருந்து பல்லு போன கேள்வி வரைக்கும். ஏங்க இன்னைக்கு பெண் காவலருக்கு போலீஸ் அதிகாரியே வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. அந்த லட்சணத்தில் இருக்குது தமிழ்நாடு. இவர் வந்து இந்த உரிமை தொகை கொடுத்துட்டாரு இல்லையா 5000, அதில் வந்து முன்கூட்டியே கொடுத்ததுனால இவர் கனவு கண்டுட்டு இருக்கிறாரு அடுத்த முதலமைச்சர் இவர் தான்ட்டு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பெண் பிள்ளைகளை பெற்ற பெண் தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் தெரியும் திமுகவுக்கு வாக்களித்தா என்ன ஆபத்துன்ட்டு. இது இப்படி கிடக்க திருமாவளவன் விசிக கட்சி தலைவர் இருக்கிறார், அவர் புலம்பு தொடங்கிட்டாருங்க. அதாவது எப்படின்னா, பிஜேபிக்கு விஜய் வந்து அடிபணிந்தால் அவருடைய அரசியல் வாக்கியம் சூனியமாயிடுமா. அவருடைய அரசியல் வாக்கியம் சூனியமாவதில் அவருக்கு சூனியம் வச்சுக்கிறாரு. உனக்கு என்னப்பா, உனக்கு தான் 4 சீட்டு கொடுத்து வாங்கிக்கன்னு அழுத்தம் கொடுக்குறாங்க. தேர்தலை தனியாக நின்று கெத்தா சந்திச்சேன்னா நீ பேசு, இல்லைன்னா நீ பேசக்கூடாது. 28 கட்சிங்க அங்கே எல்லாம் கூட்டணி அமைச்சு சேர்த்துக்கிட்டு இவர் வந்து ஆட்சி பிடிக்க போகிறாரா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். பார்ப்போம் மக்கள் என்ன தீர்மானிக்கிறாங்கன்றது. கண்டிப்பாக மாற்றம் தேவை. என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிங்க. அது தாமரை சின்னமோ இல்லை மாம்பழ சின்னமோ இல்லை ரெட்டை இலை சின்னமோ, என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிங்க.